இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த மகிமை நேர நிகழ்ச்சி மூலமாக மீண்டுமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். தொடர்ச்சியாக நாம் தியானித்து வருகிறோம். எந்தெந்த காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து விலக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி, எவற்றையெல்லாம் விட்டு விலக வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம தொடர்ச்சியாக தியானித்து வருகிறோம். தீமையான காரியத்தை விட்டு விலகி நன்மை செய்யணும், பொல்லாத காரியத்தை நம்ம செய்யக்கூடாது, விக்கிரக ஆராதனை நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இந்த நாளில் நம்ம ஒரு காரியத்தை தியானிக்க போகிறோம். 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஒழுங்கற்று நடக்கிற எந்த சகோதரனையும் விட்டு விலகணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஒழுங்கற்று நடக்கிற எந்த சகோதரனையும் விட்டு விலகணும் அப்படின்னு சொல்லி கட்டளையாக இது சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வாழ்க்கையில நாம் ஜெயத்தோடு ஓடி முடிக்கணும் அப்படின்னா சில காரியங்களை கட்டாயம் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து என்ன செய்யணும், விலக்குத்தான் ஆகணும். ஆண்டவர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறாரு. இந்த பரலோக ராஜ்யத்துக்குரியவர்களாக முத்திரை போடப்பட்டிருக்கிறோம். நாம எதற்காக அப்படின்னா, இன்னும் அநேகரை, ஒரு சிலரை ஆகிலும் ஆண்டவருக்காக ஆதாயப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி உங்களையும் என்னையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறாரு. அந்த அழைப்பின் நோக்கத்தை உணராதவர்களாக நாம் ஒழுங்கற்று திரியாதபடி ஒழுங்கு உள்ளவர்களாக வாழ வேண்டும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறாரு. ஒருவேளை இந்த உலக பிரகாரமான ஒரு சில ஒரு கேமா இருக்கட்டும், இல்ல ஓட்ட பந்தயமா இருக்கட்டும், இல்ல ஏதாவது ஒரு காரியத்துல நான் வெற்றி பெறணும் அப்படின்னு சொன்னா அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு சில ஒழுங்கு முறைகளை கடைபிடிப்பாங்க. அந்த ஒழுங்கு முறைகளின் மூலமாக தான் அவங்க சாப்பிட்றதாகட்டும், அவங்க எக்ஸசைஸ் பண்றதாகட்டும், அவங்க பயிற்சி எடுக்கிறதாகட்டும், எதுனாலும் அந்த ஒழுங்கின்படி அவங்க செய்வாங்க. அப்படி செய்யும் போது அவர்களுக்கென்று நியமிக்கப்பட்ட அந்த லெக்க அவங்க அடையிறதற்காக அவங்க என்ன செய்வாங்க, முயற்சி பண்ணுவாங்க. இதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில நம் பரலோகத்தை அடைய வேண்டும் என்கிற லெக்கு மாத்திரம் தான் நம்முடைய வாழ்க்கையில இருக்கணும். இந்த உலகத்துல நமக்கு தேவையான காரியங்களுக்காக நம்ம உழைக்கலாம், நம்முடைய காரியங்களை செய்யலாம். ஆனா முதன்மையான குறிக்கோள் ஆண்டவருக்காக வாழணும். இந்த உலக வாழ்க்கையில நம்ம எப்படி வாழுகிறோம் அப்படின்றத பொறுத்துதான் நம்முடைய வாழ்க்கைக்கு பிறகு, நம்முடைய மரணத்திற்கு பிறகு நாம் பரலோகத்திற்கு போவோமா நரகத்துக்கு போவோமா அப்படின்றது தீர்மானிக்கப்படுகிறது அப்படின்னு நம்ம எல்லாருமே தெரிஞ்சிருக்கோம். ஆனா நம்ம ஒழுங்கு இல்லாதவர்களாக அநேக நேரங்களில வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அநேக நேரங்களில ஒழுங்கற்றவர்களை விட்டு விலகாதவர்களாக நம்ம வாழ்கிறோம். ஆனா இந்த உலகத்துல ஒரு பெரிய பழக்க வழக்கம் இருக்கு. நம்மை விட, அதாவது நம்மளுடைய ஸ்டேட்டஸை விட கம்மியானவங்க, இல்லை ரொம்ப சாதாரணமானவங்க, அடித்தட்டில் உள்ளவங்க, அவங்களுக்கு யாருமே கேட்க மாட்டாங்க. அப்படிப்பட்டவங்க ஏதாவது ஒரு ஒழுங்கில்லாத காரியத்தை, ஒழுக்கமில்லாத காரியத்தை செய்தாங்க அப்படின்னா அவங்கள நம்ம ஈஸியாக விட்டு விலகுகிறவர்களாய் காணப்படும். ஐயோ இவங்க இப்படிலாம் செஞ்சுட்டாங்க, நான் இனி அவங்க கூட என்ன செய்ய மாட்டேன், சேர மாட்டேன் அப்படின்னு சொல்லுகிறவர்களாக காணப்படும். ஆனால் அந்தஸ்தில், அதிகாரத்தில், பண பலத்தில், இல்லை ஒரு ஆள் பலத்தில், ஒரு பெரிய குடும்பத்தில் உள்ளவங்க அப்படின்ற காரியத்தில் இருக்கிறவங்க எவ்வளோ பெரிய தப்பு, ஒழுங்கில்லாத காரியத்தை செய்தாலும் நம்ம என்ன செய்வோம், அதை மழுப்பி நம்ம அவங்க கூட உறவு கொள்ளுகிறவர்களாக, அவங்க கூட சகவாசம் வைக்கிறவர்களாக, அவங்களோடு தொடர்பு கொள்ளுகிறவர்களாக இருப்போம். ஏன் அப்படின்னா அவங்களால நமக்கு சில ஆதாயம் கிடைக்கும், ஏதாவது ஒரு நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம உலக பிரகாரமான ஆதாயத்துக்கு ஒழுங்கு இல்லாதவர்கள் கூட நம்ம என்ன செய்வோம், அவங்க அந்தஸ்துல அதிகாரத்துல இருந்தாங்க அப்படின்னா அவங்களோடு உறவு கொள்ளுகிறவர்களாய் காணப்படும். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒழுங்கற்றவர்களை விட்டு விலகணும். அவங்க எப்படிப்பட்டவர்களாய் இருந்தாலும் ஒழுங்கற்றவர்களை விட்டு விலக வேண்டும் அப்படின்னு தான் இந்த வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. அப்படிலாம் வாழவே முடியாது. இந்த உலக வாழ்க்கையில எனக்கு தேவையான காரியங்கள் சில நபர்கள் மூலமாக எனக்கு வேணும். அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கும்போது நான் எப்படி அவங்களை விட்டு விலக முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம அநேக நேரங்கள்ல சிந்திக்கிறோம். ஆனா அப்படி இல்லை. யாக்கோபு நிருபம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இப்படியாய் 19ஆம் வசனத்துல இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. சகோதரரே, உங்களில் ஒருவன் சத்தியத்தை விட்டு விலகி மோசம் போகும்போது மற்றொருவன் அவனை திருப்பினால், தப்பிப்போன மார்க்கத்தினின்று பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்மாவை மரணத்தினின்று ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவன். அப்போ ஒருத்தர் சத்தியத்திற்கு விரோதமா அவங்க ஒழுங்கு இல்லாதவர்களா வாழுறாங்க அப்படின்னா அவங்கள நம்ம என்ன செய்யணும், திருப்புறதுக்குள்ள முயற்சிகளை நம்ம செய்யணும். நம்ம அவங்களுக்கு சொல்லணும், நீங்க இது செய்யறது ஒழுங்கு இல்லாத காரியம், இந்த காரியத்தை விட்டு விலகுங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லணும். அப்படி சொல்லி ஒருவேளை அவங்க திரும்பினாங்க அப்படின்னா அவங்களுடைய ஆத்மாவை நம்ம மரணத்துக்கு மீட்கப்பட்டவர்களா இருக்கிறோம் அப்படின்றதுதான் இந்த வசனம் சொல்கிறது. அப்போ அந்த முயற்சிகளை நம்ம எடுக்கலாம். ஆனா அந்த முயற்சி எடுக்கும்போது நம்ம திருப்பி அவங்க
அவங்க கூட அவங்க ஒழுங்கற்று நடக்கிறவர்களா மறுபடியும் இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட உறவு கொள்கிறவர்களாக இருக்கக்கூடாது. நம்ம அதை சொல்லிட்டு நம்ம விலகுகிறவர்களாக காணப்படணும். புத்தி சொல்லி அவங்களுக்கு நல்வழிப்படுத்தலாம், ஆனா அவங்களோடு கூட நடக்க வேண்டும், அவங்களோடு கூட வாழணும், அவங்களோடு கூட தொடர்பு வைக்கணும் அப்படின்ற எந்த விதமான அவசியம் இல்லை. அது நம்முடைய ஆத்மாவையும் என்ன செய்யும், நஷ்டப்படுத்தும் அப்படின்றது எந்த விதமான சந்தேகம் இல்லை. இந்த வசனம் என்ன சொல்லுகிறது அப்படின்னா, ஒழுங்கற்று நடக்கிறவர்களை விட்டு விலக வேண்டும் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்கிறது. ஒழுங்கற்று நடக்கிற எந்த சகோதரனையும் விட்டு விலகணும். அப்ப அநேக நேரங்களில் அவங்க ஒழுங்கா இல்லை அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு நம்ம புத்தி சொல்லணும். புத்தி சொல்லி அவங்க கேட்கல அப்படின்னா அவங்கள விட்டு விலகணும். ஒருவேளை நம்ம புத்தி சொல்லும் போது அவங்க அந்த காரியத்தை விட்டு விலகுனாங்க அப்படின்னா அவங்க ஆத்மாவை நம்ம மீட்டுக் கொள்கிறவர்களாய் காணப்படுகிறோம். அதே போலதான் ஒவ்வொரு நாளும் நம்ம அவர்களுக்காக ஜெபிக்கணும். ஒருவேளை அவங்களை விட்டு நம்ம விலகி வந்துட்டா கூட நம்ம அவங்களுக்காக ஜெபிக்கணும். ஆண்டவரே, இவங்க இந்த ஒழுங்கான காரியத்தை செய்ய நீங்க கிருபை செய்யுங்க, நீங்க அவங்கள ரட்சிங்க. இந்த பொல்லாத காரியத்துல அவங்க இருக்கிறாங்க, இந்த தீமையான காரியத்தை விட்டு விடாம இருக்கிறாங்க, ஒழுங்கான வாழ்க்கை வாழல, அவங்க துணிகரமா இப்படிப்பட்ட காரியங்களை செய்யறாங்க, மற்றவங்களை வேதனைப்படுத்துறாங்க, ஒழுங்கில்லாத காரியங்களில செயல்படுகிறாங்க, நிறைய காரியங்களில் அவங்க துணிகரமான காரியங்களை செய்யறாங்க அப்படின்னு சொல்லி அவர்களுக்காக நம்ம திறப்பில நின்று ஜெபிக்கலாமே தவிர அவங்களோடு நம்ம தொடர்பு கொள்ளுகிறவர்களாக இருக்கக்கூடாது அப்படின்னு தான் இந்த வசனம் சொல்லுகிறது. ஆண்டவரிடத்துல நம்ம ஜெபிக்கலாம். ஆண்டவரே, நான் ஒழுங்குள்ளவனாக நான் வாழணும். இந்த உலக வாழ்க்கையில ஒழுங்கும் கிரமமாக நான் எல்லாவற்றையும் செய்யணும். இந்த குடும்ப வாழ்க்கையில ஒழுங்கும் கிரமமா எல்லா காரியத்தையும் செய்யணும். எந்தெந்த காரியங்கள் நமக்கு ஒழுங்கற்று காணப்படுகிறதோ அந்த காரியங்களை ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம சொல்லும் போது அவர் ஒழுங்குபடுத்துகிற தேவனாய் இருக்கிறார். அவர் சகலத்தையும் நேர்த்தியாய் செய்கிற தேவனாய் இருக்கிறார். நம்ம அவரை நோக்கி ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துற தகப்பனே. ஆண்டவரே, ஒழுங்கற்றவர்களை விட்டு விலகணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் இந்த நாளில் தியானித்தோம். அநேக நேரங்களில் ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே சப்பா எங்களுடைய அந்தஸ்து விடையும் அதிகமாக ஆண்டவரே எங்களுக்கு அவர்களால் ஆதாயம் வேணும், அவங்க ஒரு நல்ல பண பலத்துல நல்ல அதிகாரத்துல இருக்காங்க அப்படிங்கும்போது அவங்களுடைய ஒழுங்கற்ற காரியங்களை நாங்கள் மறைத்து அவர்களோடு உறவு கொள்கிறவர்களாக காணப்படுகிறோம். ஆனா அநேக நேரங்களில எங்களோடு இருக்கிற ஆண்டவரே எளிமையானவர்களை, அடித்தட்டுல இருக்கிறவங்களை நாங்கள் அந்த ஒழுங்கில்லாத காரியங்களை சுட்டி காட்டி விலகுகிறவர்களாய் காணப்படுகிறோம். நாங்கள் எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறவர்களாகவும் புத்தி சொல்லுகிறவர்களாகவும் எங்களை மாற்றுங்க. எங்களுடைய வாழ்க்கையில ஒழுங்கற்ற காரியங்கள் எவையெல்லாம் இருக்கிறது என்பதை எங்களுக்கு தெளிவுபடுத்துங்க. எங்களை நீங்க உணர்த்துங்க. அந்த ஒழுங்கு இல்லாத காரியங்களை நாங்கள் விட்டு விலகி ஓடும்படியான கிருபை எங்களுக்கு தந்துடுங்க. மற்றவர்களுக்காக, ஒழுங்கு இல்லாதவர்களுக்காக அநேக வாலிபர்கள் அன்றைய ஒழுங்கில்லாமல் இந்த நாட்களில வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அவர்களுக்காக நாங்கள் திறப்பில நிற்கிறவர்களாக எங்களை மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறேன், வெறுமையாக்கிறேன். துதி கனம் மகிமை உமக்கு மாத்திரம் செலுத்துகிறேன். நீர் பெருக, நாங்கள் சிறுக. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளு நல்ல பிதாவே, ஆமென். ஒழுங்கற்ற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து விட்டு விலகி ஒழுங்கான காரியங்களுக்கு நேராக தெய்வன் தாமே நம்மை வழி நடத்துவாராக. ஆமென்.